ஏற்கனவே ஒரு 108 இடங்களை வின் பண்ணி ஜெயிச்சு வந்திருக்காரு. 2008ல விஜய் மக்களுக்கு ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு வந்து இது எங்களுக்கு மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இவ்வளவு 55 வருஷம் வச்சு 75 வருஷம் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா எங்க தலைவருக்காக 32 வருஷமா படம் நடிச்சு மக்களுக்காக வரப்போறா நடிச்சு 200 கோடி ரூபாய் விட்டு அவருக்கு வெறும் 2 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு வரானா? எதுக்குண்ணா அவர் வரணும்? மக்களுக்காண்டி வரதாண்டா அவர் வராரு. ஒரு வாய்ப்பு அவர் கொடுங்கண்ணா. அவருக்கு தமிழ்நாட்டுக்கு நம்ம நல்ல நிலைமை நம்ம கொண்டு வருவாங்க. அந்த வாய்ப்பு கொடுத்துட்டாங்க இல்லையா? இந்த 22 நாள் ஆட்சி எப்படி இருந்து நினைக்கிறீங்க? 22 நாள் ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு இன்னும் நாள் டைம் கொடுங்கண்ணா. இப்ப நல்லா பாதுகாப்பு எல்லாருக்கும் இது ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற கட்சிக்காரங்களும் எவ்வளவு பாதுகாப்பு இது டைம் கொடுக்குற இவருக்கு அதே மாதிரி ஒரு டைம் கொடுங்கண்ணா. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் வர 25 வருஷத்துக்கு நல்ல ஆட்சி எங்க அண்ணனுக்கு கொடுப்பாங்கண்ணா. திருப்பி மாத்தி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இதுவாயிடும். அவருக்கு எதுவும் இல்லை, நம்ம மக்களுக்கு இதுவாகும். நன்றி, வணக்கம். இது இப்ப வந்து நன்றி உரையா திருச்சியில இருந்து தொடங்குறாரு, எப்படி இருக்குது? புரியுங்களா? ஊர்ல இருந்து நன்றி உரை நன்றி சொல்றது இங்க இருந்து தொடங்குறாரு, எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏன்னா திருச்சி கிழக்கு இதுல அண்ணன் வெற்றி பெற்றிருக்காரு. இதுல இருந்து தான் நன்றி செலுத்த இது பயணத்தை ஆரம்பிச்சிரு. இதுக்கப்புறம் தானே எங்க அண்ணோட பயணத்தை இன்னும் நல்லா இதுவா இருக்குண்ணா. மீண்டும் தேர்தலில் அதே வாக்கு வாங்குவாங்களா? திருச்சி கிழக்கு கன்ஃபார்ம் வாங்குவாங்கண்ணா.